வெல்கம் டு பூர்ணிஸ் கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன உரலில் ஒரு 7-8 பூண்டை தோலோடு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா தட்டி எடுத்துருவோம். இதை சின்ன மிக்ஸி ஜார்லேயும் போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட இதுதான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இடிஞ்சால் போதும். நான் ஏற்கனவே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலோட இந்த நம்ம தட்டி வச்சுருக்கிறதையும் சேர்த்துடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கணும். அதையும் சின்ன சின்னதாக நம்ம பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறலாம். நல்லா கரைச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே இது ரெடி ஆகிடுங்க. நம்மளோட இந்த ரசம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இப்போ பாத்திரம் சூடானதும் அதில் எண்ணெயை விட்டுறலாம். கடுகு, உளுந்து, ஜீரகம் இது மூணுமே ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து அது நல்லாவே வெடித்து வரட்டும். கடுகு வெடித்ததும் அதில் கருவேப்பிலையும் ஒரு பட்டை மிளகாயும் சேர்த்து தாளித்து விட்டுறலாம். இது கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறோம். இந்த மஞ்சள் தூளை நீங்கள் புளி கரைசல்லையும் சேர்த்துக்கலாம், அதுவுமே ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதில் சேர்த்து நான் லைட்டாக வதக்கி விட்டுறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சேர்த்து கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசலை இதில் நம்ம சேர்த்துட்றோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இது ஹீட் பண்ணுங்கள். ரசத்தில் ரொம்பவே முக்கியம் என்ன அப்படின்னா, அதிகமாக நம்ம அதை கொதிக்க விட்டுறக்கூடாது. சாம்பார், குழம்பு மாதிரி ஒரே ஒரு கொதி தான் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் பக்கத்துலேயே இருந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கொதி வந்தோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள்.